பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு நெஞ்சங்களே, சொந்தங்களே, இறைவனோடு மிக நெருக்கமான உறவை மேற்கொள்ள வைப்பது தொழுகை. என் மனதில் உள்ள கஷ்டங்கள், என்னுடைய கடன்கள், கவலைகள் மொத்தமாக என் தலையில் இருக்கக்கூடிய அத்தனை சுமைகளும் கொட்டப்பட்டு விடாதா என்று ஏங்கி தவிக்கின்ற எத்தனையோ தொழுகையாளிகள். அதுவும் சஜிதாவுடைய மாகவலை சொல்லவே தேவையில்லை. சஜிதாவுடைய நிலை படைத்தவனுக்காக சிரம் பணிந்து, படைத்தவனுக்காக அப்படியே சாஷ்டாங்கமாக தலை கவிழ்ந்து ஒட்டுமொத்த இயலாமையையும் அவனுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்து, யா அல்லாஹ், எனக்கு நீ நல்வழி காட்ட வேண்டும், எனக்கான ஒரு பெரும் வெற்றியை நீ தந்தருள வேண்டும், இம்மையிலோ மறுமையிலோ எனக்கான ஒரு அழகான அடையாளத்தை நீ ஏற்படுத்த வேண்டும் என்ற மனோபாவத்தை தரக்கூடியதுதான் தொழுகை என்பது. தொழுகைதான் அனைத்திற்குமான வெற்றி, தொழுகைதான் அனைத்திற்குமான தீர்வு. தொழுகை மட்டுமே உயர்ந்த நாளை மறுமையின் வெற்றிக்காகவும் ஜன்னத்திற்காகவும் சொர்க்கத்திற்காகவும் தரப்பட்ட ஒரு பெரும் வழி. இந்த தொழுகை சரியாக இருக்கிற பட்சத்தில் மறுமை நாளில் எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா கருணையோடும் தாயுள்ளத்தோடும் பரிசீலித்து நமக்கான ஒரு மிக பெரும் வெற்றியை, சொர்க்கவாதி என்ற பட்டத்தை எல்லாம் நமக்கு தருவான். தொழுகை சரியில்லாத பட்சத்தில் மற்ற அமல்களையும் அல்லாஹு தஆலா கிஞ்சிற்றும் கூட பார்க்க விரும்பாத ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதுதான் தொழுகை. அந்த தொழுகையில் நம்ம ரொம்ப முக்கியத்துவமாக இருக்க வேண்டும், ஆகப்பெரிய லட்சிய பிடிப்போடு இருக்க வேண்டும். இபாதத்துக்களின் தாயாக தொழுகைத்தான் இருக்கிறது. நீங்கள் நன்றாக பார்த்தீர்களேயானால் அனைத்து அமல்களிலும் அல்லாஹு தஆலா தொழுகையைத்தான் முக்கியத்துவப்படுத்தி சொல்வான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எந்த நோக்கத்திற்கும் நான் படைக்கவில்லை என்றதை ரொம்ப டிக்ளேர் பண்ணி அல்லாஹு தஆலா சொல்வான். இந்த தொழுகையில் நான் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அசுத்தமான எண்ணங்களும் வேறு வகையான சிந்தனைகளும் கடுமையான முறையில் என் மனதிற்குள் வந்து என் தொழுகையை இல்லாமலாக்கி விடுமோ என்று என்னை அஞ்ச வைத்து விடுகின்றன. இந்த நிலையிலிருந்து தப்பிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிமுறைகளை உங்களுக்கு மத்தியிலே நாம் சொல்லலாம் என்று வந்திருக்கிறோம். முதலில் உங்களுடைய ஒழுவை நீங்கள் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒழுவை நீங்கள் சரியாக அமைத்து கொள்ளும் காலமெல்லாம் நீங்கள் செய்கின்ற அமல்களில், நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் இஹ்லாஸ் என்ற மன தூய்மை என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஒழுவை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அன்பு நெஞ்சங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான ஒசீஃபா. தொழுகையில் நீங்கள் நிற்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு அந்த மாதிரி தீய எண்ணங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் தொழுகையை பாழ்படுத்துகின்றன, தொடர்ந்து நம்மை போட்டு சித்திரவதை செய்கின்றன என்ற அந்த ஒரு மனோபாவத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 3 முறை தஅவ்வுத ஓதிக்கிறணும். ஓதிக்கிட்டு இந்த இடது பக்கமாக ஆட்கள் நின்றாங்க, ஆட்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இடையூறு கொடுத்துடக்கூடாது. அப்படி லேசாக மைல்டாக இடது பக்கம், ஏன்னா இந்த இப்லீஸ் இடது பக்கத்தில் இருந்து தான் வருவான் அப்படின்றத நம்ம புரிகிறோம். அஹ்னஸ் என்று நினைக்கிறேன் அவன் பேர். தொழுகையில் வேறு விதமான எண்ணங்களை தந்து நம்மை பாழ்படுத்த நினைக்கக்கூடிய ஷைத்தான், அந்த ஷைத்தானுக்கு அஹ்னஸ் என்று சொல்லப்படுகிறது. 3 முறை துப்பிட்டீங்களா? துப்பிட்ட பிறகு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். எல்லா ஆற்றலும் அறிவும் ஞானமும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. மகத்துவமிக்க மாபெரும் என்னுடைய ரப்பான அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே கிடையாது என்று சொல்லி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உச்சாடனம் செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டும். சொல்லிவிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் உங்களுக்கு எப்படி கற்றுத்தருகிறதோ கற்றுத்தந்ததோ அந்த ஒரு அடிப்படையில் தக்பீர் தஹரிமாவை, ருக்குவை, சுஜூதை,
சமி அல்லாவை, அப்புறம் அத்தஹியாத்தை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைகளிலும் கண்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை தவிர்த்து வேறு எந்த இடத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. சஜிதாவுடைய இடம்னு சொன்னால் சஜிதாவுடைய இடம்தான். நிலை நிற்கும்போது சஜிதாவுடைய இடம், ருக்கு செய்யும்போது காலுடைய பெருவிரல், சமி அல்லா சொல்லும்போது சஜிதாவுடைய இடம், அப்புறம் அப்படியே சுஜூது செய்யும்போது மூக்கின் நுனி, அப்புறம் அப்படி அமரும்போது மடி அல்லது களிமா விரல். அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் தொழுகை அமைத்து கொள்ளணும். சலாம் கொடுக்கும்போது வலது கன்னத்தை, இந்த சலாம் கொடுக்கும்போது இடது கன்னத்தை நோக்க வேண்டும். இப்படி ஒரு அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும், அமைத்து கொள்ளணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப மெயினான ஒன்று, நீங்கள் ரொட்டீனாக ஓதக்கூடிய சூறாக்களுடைய அர்த்தத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொண்டீர்களே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குறையும் வராது. ஒரு குறையும் நமக்கு வராது. அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த அற்புதமான வசீஃபாவை சொல்லி தந்த எனக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.